ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் பார்த்துடுறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி ஒரு நார்மலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை வித் தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னியில் கொஞ்சம் தக்காளி சேர்த்த மாதிரி போட்டு சட்னி அரைச்சிக்கிறேன். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்கள் வீட்லலாம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. எப்பயும் போல் வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வணக்கிடலாம். வணக்கும் போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு 2 மிளகாய் சேர்த்து தான் போட்டிருக்கேன் தக்காளி சட்னிக்கு. அப்போ தான் பீட்ரூட் தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எப்பயும் போல் கல்லை சூடு பண்ணிவிட்டு மாவு ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை நல்லா திருவி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளெயினாக பீட்ரூட் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பீட்ரூட் தோசை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வேறு என்ன தோசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் வித் த கரூர்ஸ் கிச்சன் சமையல் சேனல். See you all in the next video.